கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம், 1000 கண்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. அல்லேலூயா. எங்க போனாலும் ஒரு பில்டிங்ல பார்த்தா எந்த பக்கம் போனாலும் கேமரா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ரோடெல்லாம் கேமரா, இன்னைக்கு சிட்டி எல்லாம் கேமரா பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கே கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், ஆமென், 4000 6000 ஆண்டுகளுக்கு இந்த உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு, ஆமென், இந்த உலகத்திலே அவர் சொன்னவைகள், அவர் செய்தவைகள், அவர் அறிவித்தவைகள், அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறவைகள், அவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தா? நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா. அல்லேலூயா. நம்முடைய தேவ கண்கள் நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கிறது. ஆமென். ஆகையினாலே நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது தேவனுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. ஆமென். நாம் நல்வழியில் நடந்தாலும் தீய வழி நடந்தாலும் தேவனுக்கு நன்றாய் தெரியும். ஒருவரும் ஒரு காலம், ஆமென், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒன்னையும் நாம் மறைக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தேவனை தேடுகிற, அவருடைய கற்பனை கை கொள்ளுகிற, அவரை முழு இருதயத்தோடும் அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும்படி அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. இங்க சொல்வது, அவருடைய கண்கள் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாரா? மனுபுத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த மனுபுத்திரரை? இங்க இருக்கிற நம்மளதான். அல்லேலூயா. பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற நம்மளதான் பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பயபக்தியோடு சேவிக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்கிறோமா? ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா என்பதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே நல்லோரையும் பூமியும் தீயோரையும் பார்க்கிறது. இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஒரு கண்கள் பார்க்கிறது. அவர்களை நன்மையை, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும், மிருகச்சீவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்கும்படியாக நோக்கி பார்க்கிறது. ஆலயத்துல என்ன பார்க்கிறது? அவரை சேவிக்கிற நம்முடைய, அவரை ஆராதிக்கிற நம் எப்படி சேவிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல மிக மிக கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்துல, கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனையில, அல்லேலூயா, இடைப்பட்டதான நாட்கள்ல, ஆமே, அற்புத கூட்டம், ஆமே, விடுதலை கூட்டம், வாச கூட்டம், என்னென்னமோ கூட்டம் எங்கெங்கேயோ நடக்கலாம், மண்டபத்துல நடக்கலாம், எங்கெங்கேயோ நடக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் தம்முடைய ஆலயத்திலிருந்து, தம்முடைய பரிசுத்த, ஆமை, ஆலயத்திலிருந்து நம்மை ஆராதிக்கிறவருடைய செயல்களை, ஆராதிக்கிறவருடைய காரியங்களை நோக்கி பார்த்துக்கணும். நாம் எப்படி ஆராதிக்கிறோம்?